வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேரியல் பொருளாதார மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதில் நம்ம ஒன்லைனர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதோடைய கண்டினியூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் பொருளாதார திட்டமிடல், அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பொருளாதார திட்டமிடல் அப்படின்னா என்னென்னா, கலப்பு பொருளாதாரத்தில் மைய திட்டக்குழு தயாரிக்கும் தேசிய பொருளாதார திட்டங்களை தனியார் துறையும் பொதுத்துறையும் மதித்து பின்பற்றுகின்றன. ஸோ கலப்பு பொருளாதாரத்தில் இந்த தேசிய பொருளாதார திட்டங்களை வகுக்கிறது மைய திட்டக்குழுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த திட்டக்குழு எடுக்கக்கூடிய திட்டங்களை தனியார் துறையும் சரி பொதுத்துறையும் சரி ரெண்டு பேருமே அவங்க எடுக்கிற திட்டங்களை தான் மதித்து பின்பற்றுறாங்க. இதுதான் பொருளாதார திட்டமிடல். நெக்ஸ்ட்டு அடிப்படை சிக்கல்களின் தீர்வு. என்ன உற்பத்தி செய்வது, எப்படி உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது போன்ற சிக்கல்கள் கலப்பு பொருளாதாரத்தில் விலை இயக்க முறை மற்றும் அரசின் தலையீடு மூலம் தீர்க்கப்படும். ஸோ முக்கியமான பொருளாதார பிரச்சனைகள், அந்த சிக்கல்கள் என்ன உற்பத்தி செய்வது, எப்படி உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது, இந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே கலப்பு பொருளாதாரத்தில் விலை இயக்க முறை மற்றும் அரசின் தலையீடு மூலம் தீர்க்கப்படும் சொல்கிறாங்க. சுதந்திரமும் கட்டுப்பாடும். கலப்பு பொருளாதாரத்தில் தனியாருக்கு சுதந்திரம் இருந்தாலும் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் அரசிடமே இருக்கும். ஸோ கலப்பு பொருளாதாரத்தில் தனியாருக்கு அவங்க சுதந்திரம் கொடுத்தாலும் மேக்ஸிமம் எல்லா ஒரு கட்டுப்பாடும் எல்லா ஒரு கண்ட்ரோலுமே கவர்மெண்ட்டு தான் இருக்கும், பொதுத்துறைக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சமமான பொருளாதார வளர்ச்சி. கலப்பு பொருளாதாரம் கிராமம் மற்றும் நகரம் ஆகியவற்றிடையே சமமான வளர்ச்சியையும் வேளாண்மை மற்றும் தொழில் துறைகளிடையே சமமான உற்பத்தியையும் ஊக்கப்படுத்துகிறது. ஸோ கலப்பு பொருளாதாரத்தை பொறுத்தவரை கிராமம்னாலும் சரி நகரம்னாலும் சரி அவங்களுக்கு ஒரே மாதிரியான வளர்ச்சி, அதாவது சமமான வளர்ச்சியையும் வேளாண்மை தொழில் ரெண்டுக்குமே சமமான உற்பத்தியையும் கொடுக்கும். எல்லாத்தையுமே சமமாக தான் நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலாளர் பாதுகாப்பு. அப்போ கலப்பு பொருளாதாரம் இல்லாமல் நம்ம முதலாளித்துவ பொருளாதாரம் சமதர்ம பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, இப்போ சமதர்ம பொருளாதாரம்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம பொருளாதாரத்தை அதிகமாக டெவலப் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா சிட்டி சைடு மட்டும், அதாவது நகரங்களில் இருக்கக்கூடிய தொழில்துறையை மட்டும் பெருக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கலப்பு பொருளாதாரத்தில் தான் ரெண்டுலேயுமே சமமான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறாங்க. தொழிலாளர் பாதுகாப்பு. குறைந்த அளவு கூலி, பகிர்வு முறை, சட்டங்கள் மற்றும் நியாய விலை கடைகள் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் ஆர்வங்களை அரசு பாதுகாக்கிறது. ஸோ தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னா, குறைந்த அளவு கூலி, பகிர்வு முறை, சட்டங்கள், நியாய விலை கடைகள் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் ஆர்வங்களை அரசு பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட்டு ஒருங்கிணைப்பில்லாமை. பொதுத்துறையும் தனியார் துறையும் வேறுபட்ட நோக்கங்களுடன் செயல்படுவதால் கலப்பு பொருளாதாரத்தில் ஒருங்கிணைப்பு தொடர்பான சிக்கல்கள் உருவாகின்றன. ஸோ பொதுத்துறையோட நோக்கம் பொது நலனாக இருக்கும், தனியார் துறை லாப நோக்கத்தோடு செயல்படும். ஸோ இது மாதிரி ரெண்டுமே வேறுபட்ட நோக்கங்களோடு செயல்படுறதால கலப்பு பொருளாதாரத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத ஒருங்கிணைப்பு தொடர்பான சிக்கல்கள் ஒருங்கிணைப்பு இல்லாமை தொடர்பான சிக்கல்கள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போட்டி மனப்பான்மை. நடைமுறையில் கலப்பு பொருளாதாரத்தில் உள்ள அரசும் தனியார் துறையும் தங்களின் நடவடிக்கைகளில் போட்டித்தன்மையுடனே நடந்து கொள்கின்றன. நடைமுறையில் கலப்பு பொருளாதாரத்தில் உள்ள அரசு தனியார் துறையும் தங்களின் நடவடிக்கைகளில் போட்டித்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன. என்னதான் மிக்சட் எக்கனாமி ரெண்டு பேருக்குமே ஒரே அளவு தான் இருந்தாலும் தனியார் துறையும் பொதுத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போட்டி மனப்பான்மையோட தான் செயல்படுறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொதுத்துறை திறனின்மை. மந்தமான அதிகார முறை, சிவப்பு நாடா முறை, ஊக்கமின்மை ஆகியவற்றால் பொதுத்துறை நடவடிக்கைகள் பெரும்பாலானவை திறனற்றவைகளாக இருக்கின்றன என சிலரால் குறை கூறப்படுகின்றது. ஸோ பொதுத்துறையை பொறுத்தவரை, கவர்மெண்ட்டை பொறுத்தவரை மந்தமான அதிகார முறை, சிவப்பு நாடா முறை, ஊக்கமின்மை போன்ற காரணங்களால்
பொதுத்துறை நடவடிக்கைகள் திறனற்றவையாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முன்னேற்ற கணிப்பு. எதிர்கால சிக்கல்களை புரிந்து கொள்ளவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணவும் பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. ஸோ இந்த பேரியல் பொருளாதாரன்றது எதிர்கால சிக்கல்களை தெரிஞ்சுக்கணும், தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வ விசாரணை. நாட்டின் நடப்பு பிரச்சனைகளை அறிவியல் பூர்வ விசாரணை மூலம் விரிவாக அறிந்து கொள்ள பேரியல் பொருளாதாரம் வாய்ப்பளிக்கிறது. அதாவது நாட்டோட நடப்பு பிரச்சனைகளை அறிவியல் பூர்வ விசாரணை மூலம் விரிவாக அறிந்து கொள்ள நம்ம பேரியல் பொருளாதாரம் யூஸ் பண்ணுறாங்க. பேரியல் பொருளாதாரம் வாய்ப்பளிக்கிறது. நீண்ட கால அறிவு. நாட்டு வருமானமும் அதன் பங்குகளின் போக்கும் ஒரு பொருளாதார அமைப்பின் வளர்ச்சி முறையின் நீண்ட கால அறிவை தருகிறது. ஒரு நாட்டோட வருமானமும் அதோட பங்குகளோட போக்கும் ஒரு பொருளாதார அமைப்பின் வளர்ச்சி முறையின் நீண்ட கால அறிவை தருகிறது. அதாவது நீண்ட கால அறிவுன்றப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நாட்டு வருமானம் எப்படி இருக்குது, இப்போது எப்படி இருக்குது, அதோட பங்குகள் ஷேர் மார்க்கெட் எப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான செய்திகள் மூலமாக நம்ம நீண்ட கால அறிவு முன்னாடி இருந்து இப்போ வர எக்கனாமிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒப்பீட்டு கருவி. பல்வேறு பொருளாதார குறியீடுகளை பகுத்தாயவும் அவற்றை உலக நாடுகளுடன் ஒப்பிடவும் பேரியல் பொருளாதாரம் பயன்படுகிறது. ஸோ பல்வேறு பொருளாதார குறியீடுகளை பகுத்தாயவும் உலக நாடுகளுடன் ஒப்பிடவும் பேரியல் பொருளாதாரம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து உண்மை ஓட்டத்தின் பொருள். இல்லத்துறையிலிருந்து நிறுவனத்துறைக்கு உற்பத்தி காரணிகள் மாறுவதையும் நிறுவனத்துறையிலிருந்து இல்லத்துறைக்கு பொருட்கள் பணிகள் மாறுவதையும் குறிப்பதே உண்மை ஓட்டமாகும். என்ன சொல்கிறாங்க, இல்லத்துறையிலிருந்து நிறுவனத்துறைக்கு உற்பத்தி காரணிகள் மாறும், அதே மாதிரி நிறுவனத்துறையிலேருந்து இல்லத்துறைக்கு பண்டங்களும் பொருட்களும் மாறும். இந்த மாதிரி மாறுறது தான் ரியல் ஃப்ளோ, உண்மை ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அயல்நாட்டு வணிகத்துறை. 4 துறை பொருளாதார மாதிரியில் உள்ள 4வது துறை தான் வெளியுறவுத்துறை, அதாவது அயல்நாட்டு துறைன்னு சொல்கிறோம். இந்த உள்நாட்டு செலவுகளோட அதாவது C+I+Gயோட நிகர ஏற்றுமதி X-M மிக முக்கியமாக உள்ளடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அங்காடி சக்திகளின் கட்டுப்பாடு. முதலாளித்துவ பொருளாதாரத்தில் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் விலை இயங்குமுறை, தேவை மற்றும் அளிப்பு ஆகிய அங்காடி சக்திகளால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஸோ முதலாளித்துவ பொருளாதாரத்தில் எல்லா பொருளாதார நடவடிக்கைகளும் விலை இயங்குமுறை, தேவை, அளிப்பு இந்த அங்காடி சக்திகளால் கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டான் புஷ், பிஷார்ட், ஸ்டாட்டிஸ் வரையறை. இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேரியல் பொருளாதாரம் என்பது உண்மைகளையும் கோட்பாடுகளையும் ஒருங்கிணைப்பு பற்றியதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரியல் பொருளாதாரம் என்பது உண்மைகளையும் கோட்பாடுகளையும் ஒருங்கிணைப்பது பற்றியது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா டான் புஷ், பிஷார்ட், ஸ்டாட்டிஸ். அதே மாதிரி ராக்னர் ஃப்ரிட்ஜ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நார்வேயை சேர்ந்த இவர் தான் பொருளியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்ற இணை பெறுநர் ஆவார். ஸோ பொருளியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவங்க யாருன்னா இவர் தான், ராக்னர் ஃப்ரிட்ஜ் அவர்கள். நெக்ஸ்ட்டு சொல் பிறப்பு. சிறிய என்னும் பொருள் கொண்ட மைக்ரோ மற்றும் பெரிய என்னும் பொருள் கொண்ட மேக்ரோ பதங்களை 1933 உருவாக்கியவரும் ராக்னர் ஃப்ரிட்ஜ் தான். அவர் தான் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கீனிய புரட்சி. உலக பெருமந்த காலத்தில் பொருட்கள் தேங்குதல் மற்றும் வேலை இல்லாமையிலிருந்து மீள்வதற்கான விளக்கத்தை ஜான் மேனார்ட் கீன்ஸ் வழங்கினார். ஓகேங்களா. ஜேஎம் கீன்ஸ் என்ன வழங்கினார்னு பார்த்தீங்கன்னா, உலக பெருமந்த காலத்தில் பொருட்கள் தேங்குதல், வேலை இல்லாமையிலிருந்து மீள்வதற்கான விளக்கத்தை வழங்கியவர் ஜேஎம் கீன்ஸ் அவர்கள். அங்காடி சக்திகளின் பாதுகாப்பு. முதலாளித்துவ அமைப்புகளிலும் அங்காடி சக்திகளிடமிருந்து அடித்தட்டு மக்களை பாதுகாக்க சமூக நல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தனிநபர் சொத்துரிமை. நிலம், உழைப்பு, மூலதனம், இயந்திரங்கள், சுரங்கம் போன்ற அனைத்து வளங்களும் தனி மனிதர்களுக்கு சொந்தமாக இருப்பது முதலாளித்துவத்தின் முக்கிய இயல்பாகும்.
ஆகும். முதலாளித்துவத்தில் தான் அந்த தனிநபர் சொத்துரிமை அப்படின்ற டாபிக் வந்து ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிலம், உழைப்பு, மூலதனம், இயந்திரங்கள், சுரங்கம் இது எல்லாமே வந்து ஒரு தனி மனிதருக்கும் சொந்தமாக கூட இருக்கலாம். இதில் முதலாளித்துவ பொருளாதாரத்தில். அடுத்து தெரிந்தெடுப்பதில் சுதந்திரம். நுகர்வோர்கள் தங்களுக்கு விருப்பமான பண்டங்களை தெரிவு செய்வதிலும் தனி மனிதர் வேலைகளை தேர்ந்தெடுப்பதிலும் முதலாளித்துவத்தில் முழு சுதந்திரம் உண்டு. ஸோ இது மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களோட வேலையை செலக்ட் பண்ணுறதுக்கும் ஃபுல் சுதந்திரம் வந்து முதலாளித்துவ பொருளாதாரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விலை இயங்குமுறை, ப்ரைஸ் மெக்கானிசம். அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் தேவை, அளிப்பு ஆகிய அங்காடி சக்திகளால் கட்டுப்படுத்தப்படும் விலை இயங்குமுறையே முதலாளித்துவத்தின் இதயமாகும். இந்த விலை இயங்குமுறைன்றது முதலாளித்துவத்தின் இதயமாக செயல்படுது. நெக்ஸ்ட்டு முதலாளித்துவத்தின் சமூக பிரிவு. இவ்வமைப்பு சமுதாயத்தை சொத்துக்களை வைத்திருப்பவர்கள், சொத்துக்கள் இல்லாதவர்கள் என இரு வகுப்பாக பிரிக்கிறது. ஸோ முதலாளித்துவ பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள், இன்னொன்று சொத்துக்கள் இல்லாதவர்கள். செல்வச் செறிவு அபாயம். முதலாளித்துவத்தில் வருமானமும் செல்வமும் சிலரது கைகளில் மட்டும் குவிவதால் பொருளாதார சமமற்ற நிலை அதிகரிக்கிறது. ஸோ இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தில் சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் மேலும் அவங்க டெவலப் ஆகிற மாதிரியும், சொத்துக்கள் இல்லாதவங்க அப்படியும் வந்து இந்த டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிற மாதிரியும் தெரியறதுனால இந்த சமமின்மை நிலை வந்து சமுதாயத்தில் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வளங்கள் விரயம். முதலாளித்துவ போட்டியில் அதிகப்படியான விளம்பரங்களினாலும் நிகரொத்த பண்டங்களினாலும் வளங்கள் பெருமளவில் வீணடிக்கப்படுகின்றன. ஸோ முதலாளித்துவ பொருளாதார பொறுத்தவரை நிறைய விளம்பரங்கள் படுத்துகிறாங்க அவங்களோட பிஸ்னஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரே மாதிரியான பண்டங்கள் வந்து நிறைய தயாரிக்கிறாங்க. ஸோ இதனால் வளங்கள் வந்து அதிகமாக வீணடிக்கப்படுது. அடுத்து சமதர்மத்தின் உற்பத்தி மூலங்கள். சமதர்ம பொருளாதாரத்தில் அனைத்து உற்பத்தி காரணிகளும் பொது அதிகாரத்தால் நாட்டுடைமையாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும். சமதர்ம பொருளாதாரம்ன்றப்போ எல்லாமே வந்து கவர்மெண்ட், எல்லா இன்ஸ்டிடியூஷன், எல்லா கம்பெனிஸுமே கவர்மெண்ட் கீழே இருக்கிறது தான் சமதர்ம பொருளாதாரம். போட்டி இல்லா அங்காடி. பண்டங்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தியையும் பகிர்வையும் அரசே முற்றிலும் கட்டுப்படுத்துவதால் சமதர்மத்தில் போட்டி இருப்பதில்லை. ஸோ வந்து இந்த சமதர்ம பொருளாதாரத்தில் எல்லா ஒர்க்குமே வந்து கவர்மெண்ட்டே பண்ணுறதுனால போட்டி அப்படின்றது இதில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தனியார் சொத்துரிமையின்மை. சமதர்ம பொருளாதாரத்தில் தனிநபர் சொத்துரிமையும் வாரிசு சொத்துரிமையும் நடைமுறையில் இல்லை. ஸோ கவர்மெண்ட் ரூல் பண்ணுற இடத்துல தனிநபர் சொத்துரிமை, வாரிசு சொத்துரிமை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வள ஒதுக்கீட்டு முறை. சமதர்மத்தில் மைய திட்ட அதிகாரத்தால் முன்திட்ட அடிப்படையில் முதலீடுகள் செய்யப்பட்டு வளங்கள் அறிவார்ந்த முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. ஸோ சமதர்மத்தை முதலாளித்துவத்தை பொறுத்தவரை வளங்கள் வந்து வீணடிக்கப்படுது நிறையான்னு பார்த்தோம். ஆனால் சமதர்ம பொருளாதாரத்தை பொறுத்தவரை வளங்கள் வந்து சரியான முறையில் பிரிக்கப்பட்டு அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதிவேக பொருளாதார வளர்ச்சி. பொது தேவைகளும் தனியாரின் தேவைகளும் சமமாக நிறைவேற்றப்படும் கலப்பு பொருளாதாரம் அதிவேக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஸோ அதிவேக பொருளாதார வளர்ச்சி வந்து கலப்பு பொருளாதாரத்தில் தான் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. நுகர்வு செலவுகள். வருமான சுழல் ஓட்ட மாதிரியில் இல்லங்கள் செய்யும் செலவுகள் நிறுவனங்களுக்கு நுகர்வு செலவுகளாகவும் பண்டங்கள் மற்றும் பணிகளாகவும் மாறுகின்றன. ஸோ இந்த வருமான சுழல் ஓட்ட மாதிரின்றப்போ ஒருத்தவங்களோட செலவு ஒருத்தவங்களோட வருமானமாகவும், ஒருத்தவங்களோட வருமானம் ஒருத்தவங்களோட செலவாகவும் மாறும். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இல்லங்கள் செய்யும் செலவு வந்து நிறுவனங்களுக்கு நுகர்வு செலவாகவும் பண்டங்கள் மற்றும் பணிகளாகவும் மாறுது. அரசின் முத்துறை பங்களிப்பு. 3 துறை மாதிரியில் அரசானது இல்லங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் மானியம், ஓய்வூதியம், சமூக உதவி, நிதி மற்றும் வாங்கும் பண்டங்களுக்கு பணமளிப்பு ஆகியவற்றை வழங்குகிறது. ஸோ இந்த முத்துறை பங்களிப்பில் இல்லத்துறை, நிறுவனத்துறை, அரசு இருக்கும். ஸோ அரசோட பங்களிப்பு என்னென்னா இல்லங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் மானியம், ஓய்வூதியம், சமூக உதவி, நிதி அப்புறம் பணமளிப்பு இந்த வேலையெல்லாம் பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 4 துறை மாதிரியில் இல்லம், நிறுவனம், அரசு ஆகிய உள்நாட்டு செலவுகளுடன் அயல்நாட்டு வணிகத்துறையின் நிகர ஏற்றுமதியும் இதில் இணைகிறது.
ஸோ அது ஆல்ரெடி பார்த்துடலாம். C+I+Gயோட X-Mமும் ஜாயின் ஆகுது 4 துறை மாதிரியில். நெக்ஸ்ட்டு பேரியல் பொருளாதார மாதிரிகள். கணிதம், வரைபடங்கள் மற்றும் சமன்பாடுகளால் அமைக்கப்படும் மாதிரிகள் பொருளாதாரம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை எளிமையாக விவரிக்க உதவுகின்றன. கணிதம், வரைபடம், சமன்பாடு இது எல்லாமே பேரியல் பொருளாதார மாதிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இப்போ பொருளாதாரத்தில் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த பேரியல் பொருளாதாரத்தோடைய 1 வேர்ட்ஸ் MCQ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒன்லைனர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து தான் நம்ம MCQ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ MCQ பார்க்குறப்ப உங்களுக்கே ஆன்சர் நம்ம பார்த்த கண்டென்ட் பார்த்தவங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்குரிய ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.